எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் உங்களது தொழில் மேலும் மேலும் விரிவடைவதீங்க. இப்போவே நீங்க அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் விரைவிலேயே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிக்கலாம். தமிழ் மாத பிறப்பான இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. இதனால் டபுள் பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் பெனிஃபிட். இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபதின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தால் சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் முதல் நீங்கள் வீட்டு வாசலில் அதிகாலையிலேயே விளக்கேற்றி வைக்கலாம். கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் விளக்கேற்றி வைப்பது நல்ல பலன்களை தருங்க. மேலும் சபரிமலைக்கு மாலை போடும் பழக்கமுடையவர்கள் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது. மாலை போடுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியையும் ராசி அதிபதியையும் 7ஆம் இடத்தில் உள்ள குரு பார்த்து கொண்டுள்ளார். இது சூப்பரான கிரக அமைப்புங்க. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த கிரக சேர்க்கையும் குரு பார்வையை பெறுகிறதுங்க. மேலும் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சூப்பரான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் ஏற்படலாம். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. திருமணத்திற்கு இது உகந்த நேரம் என்பதால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். விரைவிலேயே உங்களது இல்லத்தில் திருமணம் மற்றும் சுபகாரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அதற்கான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. தேவையான உதவிகள் கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நல்ல வகையில் உங்களது தொழில் சிறப்பாக மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிலர் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு. உங்களது தொழிலில் இருக்கக்கூடிய தடை மற்றும் தாமதங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களது சுய தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழில், அலுவலக பணிகள் என எதுவாக இருந்தாலுமே இன்றைக்கு நல்ல சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விரிவடையும். புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்வீர்கள். இன்றைய தினம் சில கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு உள்ள மகிழக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் எந்தெந்த இடத்துல இருந்து பணம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்தந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும். இன்றைய தினம் உங்கள் மனநிலை சூப்பராக வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் நண்பர்களோடு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. மேலும் நாளுடைய பிற்பகுதியில் மாலை நேரத்தில் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. குடும்பத்தில் பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். உங்கள் குடும்ப பொறுப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் தந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோடு இருந்து உங்கள் மனநிலையை மாற்றிக்க முடியும். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் உங்களது ரொமான்டிக்கான மனநிலையில் திடீர் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காதல் உணர்வுகளை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது அவசியம். முடிந்தவரை நீங்கள் எந்த விதமான வார்த்தைகளும் பேசாமல் நிதானித்து செயல்படுவது நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் உங்களால் நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் வாக்குறுதிகளை கொடுப்பது நல்லது. இல்லைன்னா மற்ற விஷயங்களில் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. வாக்குறுதிகள் யாரும் நம்பியும் கொடுக்க வேண்டாம் நண்பர்களே. மேலும் கடந்த சில நாளாக ரொம்ப பிஸியாக இருந்தவங்க இன்றைக்கு கொஞ்சம் ஓய்வை பெற முடியும். ஓய்வு நேரம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சில கடந்த கால ரகசியம் உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் அறிந்து கொள்வார். அப்படி அவர் காயப்படும் பொழுது உங்களது ரகசியத்திற்கான காரணங்களையும் தெளிவையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லது மன்னிப்பு கேட்டுவிட்டு உங்களது வாழ்க்கை துணையுடன் அல்லது உங்களது அன்புக்குரியருடன் நீங்கள் ஒன்றாக கனிவாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. தேவையான அன்பையும் அரவணைப்பையும் தாராளமாக தருங்கள். தவறு உங்கள் மேல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள்
அந்த தவறினை ஒப்புக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி தவறு உங்க மேல இல்லாத பட்சத்துல நீங்க எதிர்த்தெழுந்து பேச வேண்டாம். கொஞ்சம் நிதானித்து, கொஞ்சம் பொறுமையுடன் பக்குவமாக பேசுங்கள். இப்பொழுது உங்களால் பேசி புரிய வைக்க முடியவில்லை என்றாலும், நீங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரம் வரும்பொழுது நீங்கள் பேசி புரிய வைக்க முடியும். எனவே எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம். உங்களது வார்த்தைகளால் காயப்படுத்தி விட வேண்டாம் நண்பர்களே. இதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ரசபலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா, இப்பவே நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு தினசரி ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அது அமையுங்க. முன்கூட்டியே நமது ராசி பலன்கள் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ முன்கூட்டியே நீங்கள் நமது ராசி பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர் பச்சை நிறம் லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது கன்னிராசி நண்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ வியாபாரம் சம்பந்தமாக கொஞ்சம் அலைச்சல் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அமையுதுங்க. அலைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைய தினம் ஆதாயம் உண்டு. இன்றைய தினம் எந்த ஒரு விஷயங்களிலும் யாரிடமும் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. தேவையற்ற விவாதங்களை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையும். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய சிந்தனைகளுடைய போக்கில் கொஞ்சம் மாறுதல்களை இன்றைய தினம் நீங்கள் உணர முடியும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகள் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் மன மகிழ்ச்சியில் மற்றும் பண வரவுகள் இருக்கிறதுனால மன திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருங்க. அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரம் பெருகுங்க. புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆவாங்க. எனவே அவர்கள் மூலமாக உங்களது நண்பர்கள் சர்க்கிள் பெரிதாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலையிலும் ஏற்படுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாதவங்க இப்பவே நமது கன்னி டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க. ஆன் டைமில் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மொபைல் தேடி எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை தாராளமா எங்க கூட பகிர்ந்துக்கங்க நண்பர்களே. உங்க கருத்துக்களுக்கு நான் அனைவருக்கும் பதில் அளித்துட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே திஸ் டே.